இப்போ இந்த நம்ம லெசன் 4ல் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டோட ஒரு சின்ன சினாப்சஸ் பார்ப்போம். எக்கனாமிக் குட்ஸுங்கிறது வந்து டிமாண்டை விட ஸ்கேஸாக தான் இருக்கும், கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுங்கிற ஒரு காஸ்ட் உருவாகுது. ஃப்ரீ குட்ஸ் மாதிரி அது வந்து இல்லை, அது ஒரு ப்ரைஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ப்ரைஸுங்கிறது அந்த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி ஆர்டிக்கிள், ஒரு பொருளை வாங்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய விலையை தான் நம்ம வந்து ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்சேஞ்ச் வேல்யூங்கிறது அந்த அந்த பொருளுடைய விலையை தீர்மானிக்கக்கூடிய பவர் இருக்குது அந்த ப்ரைஸுக்கு. அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது பையிங் அண்ட் செல்லிங் எங்கே நடக்குதோ, எங்கே பார்கெய்னிங் நடக்குதோ அந்த இடத்துல அந்த ஏரியாவை நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். அப்போ மார்க்கெட்டுங்கிறதுக்கு எலமெண்ட் எசென்ஷியலாக இருக்கிறதுக்கு பையர் அண்ட் செல்லர்ஸ் இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் இருக்கணும், அதில் பார்கெய்னிங் நடக்கணும், அந்த மார்க்கெட் கண்டிஷன் பற்றி நாலேஜ் இருக்கணும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரைஸோ அங்கே டிஃபைன் ஆகிருக்கணும். மார்க்கெட் அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கிறோம் பேசிக்காக, ப்ராடக்ட் மார்க்கெட் அண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் அப்படிங்கிறோம். ஃபேக்டர் மார்க்கெட்டுங்கிறது அந்த நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி, சைஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிமாண்ட், இதை பொறுத்து இதெல்லாம் தான் அந்த மார்க்கெட்டுங்கிற ஒரு இதை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ஃபேக்டராக இருக்குது. ஏரியா வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், டைமை வச்சு மார்க்கெட்டை கிளாஸிஃபை பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷனுங்கிறத வச்சு மார்க்கெட் டைப்பை கிளாஸிஃபை பண்ணலாம், வால்யூம் ஆஃப் த பிஸ்னஸ்ஸு, டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன், இந்த வகையிலெல்லாம் ஒரு மார்க்கெட்டை நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது ஏரியா வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 வகையான மார்க்கெட் பார்க்குறோம்: லோக்கல், ரீஜனல், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல். டைம் பிரகாரம் மார்க்கெட் பார்க்கும்போது வெரி ஷார்ட் பீரியட், லாங் பீரியட், வெரி லாங் பீரியடுன்னு பார்க்குறோம். வெரி ஷார்ட் பீரியடை மார்க்கெட் பீரியடுன்னு சொல்கிறோம். வெரி லாங் பீரியட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் செக்யூலர் பீரியடுன்னு சொல்கிறோம். டிரான்சாக்ஷனை வச்சு மார்க்கெட்டை பிரிக்கும்போது ஸ்பாட் மார்க்கெட், ஃப்யூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ரெகுலேஷன் பார்க்கும்போது ரெகுலேட்டட் மார்க்கெட், இர்ரெகுலர் மார்க்கெட் அல்லது அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டுங்கிற பார்க்குறோம். பிஸ்னஸோட சைஸ், வால்யூமை வச்சு பார்க்கும்போது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட்டுன்னு பார்க்குறோம். காம்படிஷனை வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்டுன்னு பார்க்குறோம். இம்பர்ஃபெக்டில் அகெயின் நமக்கு வந்து மொனோபலி, மொனோபலிஸ்டிக், ஆலிகோபலிங்கிற 3 டைப் பார்க்குறோம். அடுத்தது ரெவென்யூ கைண்ட்ஸில் பார்க்கும்போது டோட்டல் ரெவென்யூங்கிறது ஒரு டோட்டல் சேல் பண்ணுறதுனால அந்த ஃபர்முக்கு கிடைக்கக்கூடிய மணியை நம்ம டோட்டல் ரெவென்யூங்கிறோம். ஆவரேஜ் ரெவென்யூங்கிறது ஒரு பொருளுடைய ப்ரைஸ், ஒரு யூனிட்டுடைய, ஒரு அவுட்புட்டுடைய விலை, அதை தான் ஆவரேஜ் ரெவென்யூன்னு சொல்கிறோம். மார்ஜினல் ரெவென்யூங்கிறது ஒரு அடிஷ்னல் யூனிட்டை விற்கிறதுனால நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய ரெவென்யூவை மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்கிறோம். அப்போ மார்ஜினல் ரெவென்யூ, ஆவரேஜ் ரெவென்யூ ரெண்டுமே ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இன்ட்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் -1 டிவைடட் பை எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஃபார்முலாவாக பார்க்குறோம். எப்போ டோட்டல் ரெவென்யூ மேக்ஸிமமாக இருக்கும்னா எலாஸ்டிசிட்டி ஈக்குவல் டு 1 இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேமோட டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை கூட ஈக்குவேட் பண்ண முடியாமல் இருந்ததுன்னா அந்த ஃபேம் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணணுங்கிறது மீனிங் நமக்கு புரியுது. அதே வந்து மார்ஜினல் ரெவென்யூவும் மார்ஜினல் காஸ்ட்டும் நமக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஃபேம் அந்த இதில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுதுங்கிறது மீனிங். இது வந்து நம்ம இந்த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் இன் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.